எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்கள் முருகருக்கு எப்படி மாலை போடலாம், மாலை போட்டுட்டு என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் செய்யலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் அவங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னோடய சிச்சுவேஷன் போட முடியல. நான் போட்டிருந்தது மாலை என்ன மாலைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் போட்டிருந்தது துளசி மாலை, அதுக்கப்புறம் ருத்ராஜ மாலை, ரெண்டுமே முருகருக்கு உண்டான மாலை, முருகர் டாலர் வச்சு நான் 2 மாலை போட்டிருந்தேன். சில பேர் பச்சை கலர் மாலையும் போடுவாங்க. அவங்கவுங்களோட விருப்பம் தான் எல்லாமே. நான் இந்த மாலை போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி பெண்கள் 21 நாளும் விரதம் இருக்கலாம், 48 நாளும் விரதம் இருக்கலாம் மாலை போட்டுக்கிட்டு, தப்பு இல்லை. பட் என்ன ஒரு டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 21 நாள் நீங்கள் போடுறீங்கன்னா அதில் எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே இல்லை. கரெக்டாக உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு 6th டேவே போட்டுட்டு அடுத்த பீரியட்ஸ் வரத்துக்குள்ளே நம்மளுக்கு 21 டேஸ் முடிஞ்சு நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இது கரெக்டாக முடிஞ்சிடும். பட் நீங்கள் 48 டேஸ் சூஸ் பண்ணி நீங்கள் போடுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் பெரிய ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இடையில நம்மளுக்கு பீரியட்ஸ் வரும். ஸோ அந்த பீரியட்ஸ் வரப்போ நீங்கள் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அந்த 5 டேஸ் மட்டும் நீங்கள் கழட்டிட்டு அடுத்த 6th டேவே நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கையால் நம்ம அந்த மாலையை போட்டுக்கலாம். அது மாதிரி குழந்தைங்க இருந்தாலும் குழந்தைங்க கையாலேயும் நம்ம போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம வீட்டிலே வச்சுட்டு உடனே பீரியட்ஸ் வந்த உடனே மாலையை நீங்களாகவே கழட்டிட்டு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கொடுத்து நம்ம வீட்டு பூஜை அறையில் முருகர் ஃபோட்டோ முன்னாடியே நீங்கள் வச்சுருங்க. அதே மாதிரி பீரியட்ஸ் முடிஞ்சு 6th டே எடுத்துகிட்டு பெரியவங்க இல்லைன்னா குழந்தைங்க கையில் நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஒன்று தான். இதில் ஒரு 48 நாள் நம்ம ஒரு பெண் மாலை அணிந்து விரதம் இருந்து நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரதில் பெரிய சிக்கல் இந்த பீரியட்ஸ் ஒன்று தான். மற்றபடி போடலாம், தப்பு இல்லை. பட் அந்த டேஸில் மட்டும் நீங்கள் கழட்டி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம என்ன மாலை போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு, எத்தனை நாள் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மாலை போட்டுட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் மாலை போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அன்னையிலேருந்து என்ன பண்ணணுன்னா, காலையில் எழுந்து குளிச்சுட்டு முதல் வேளை நம்ம போய் சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் விரதம் இப்போ நீங்கள் காலையில் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கலாம், அப்படி இல்லைனா நைட்டு ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மதியானம் உங்களால் என்னென்ன சமைக்க முடியுமோ சமைச்சு நீங்கள் முருகருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் மதியானம் சாப்பாடு எடுத்துக்கோங்க. இல்லை சில பேருக்கு உடல்நிலை என்னால் ஃபாஸ்டிங்கெல்லாம் இருக்க முடியாது, நான் 3 வேளையும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம், மாலை போட்டுக்கலாம் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாமே நம்மளோட விருப்பம் தான், நம்மளோட மன திருப்திக்காக தான் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது. நம்ம இந்த ஒரு வேளை விரதம் 2 வேளை விரதம் இருக்கிறது அதெல்லாம் நம்மளோட திருப்திக்கு தான். அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பு முடியாதவங்க 3 வேளையும் சாப்பிடுங்க. நீங்கள் காலையில் மாலையில் குளிச்சுட்டு 2 வேளையுமே முருகருக்கு பூஜை பண்ணுங்கள். அதுவே போதும். கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும். விரதம் இருக்கிறோன்றதுனால நம்மளோட பக்தி உண்மையாக இருந்தாலே போதும், நம்ம வேண்டுனது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி என்ன பண்ணணுன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோபப்படுறத குறைச்சிக்கணும் இல்லை, கோபப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம இப்படிலாம் நினைப்போம், இன்னையிலேருந்து கோவப்படக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, யாரு கூடயும் சண்டை போடக்கூடாதுன்னு. பட் நம்ம நினச்ச உடனே நமக்கு முன்னாடி நிற்கும் ப்ராப்ளம். நம்ம வாயும் சும்மா இருக்காது, நம்மளும் ரொம்ப ஏதாவது சண்டை போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் வரும். பட் என்ன பண்ணுறது, நம்ம அதெல்லாம் டேக்கிள் பண்ணி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். யாரையும் சபிக்காமல் இருங்க. முடிஞ்ச அளவுக்கு முருகரோட புகழ் ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று பாட்டோ இல்லை ஏதாவது நீங்கள் திருப்புகழ் பாராயணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கோபம் குறையிறதுக்கு அது ஒரு மெடிடேஷன் மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகர் கோவில் இருந்துச்சு அப்படின்னா காலையிலையும் மதியான வேலையிலையும் நீங்கள் போயிட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டெய்லி போயிட்டு ஒரு விளக்கேற்றிட்டு சூடம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்தாலே போதும். அதுவும் நல்லது தான். பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இதுதான் பேசிக்காக நம்ம மாலை போட்டுட்டு நம்ம
நம்ம இதெல்லாம் செஞ்சால் நமக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். நம்ம நீட்டாக இருக்கிறோம், சாமிக்கு வந்துட்டு 2 வேளை பூஜை பண்ணுறோம், யார் மேலேயும் கோபப்படாமல் இருக்கோம், யாரையுமே திட்டாமல் சபிக்காமல் இருக்கிறோம், நல்லதே பண்ணுறோம், இதுதான் ஓகே நல்லா இருக்கே, இதையே நம்ம ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அந்த தாட்டுக்கு வந்துடுவோம். இதை நீங்கள் ஒரு 21 டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட டே ரொட்டீனில் வந்துட்டு இதுவும் வந்துட்டு இன்க்ளூட் ஆகிடும். கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம். கண்டிப்பாக வந்துட்டு இருந்து பாருங்கள், நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் பேசிக்காக வந்துட்டு மாலை போட்டுட்டு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கணும். இப்போ கெட்ட காரியங்கள்லாம் போகிறத நம்ம தவிர்க்கணும். நம்ம ரொம்ப ஏதாவது ஒரு டெத்து, ரொம்ப நம்மளோட பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம மாலை இறக்குற மாதிரி தான் இருக்கும். பட் ஓகே, சொந்தம் பட் போகலனாலும் பரவாயில்ல, நம்ம கோவிலுக்கு போயிட்டு விசாரிச்சுக்கலான்ற மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணணுன்னா போகாமல் இருந்துட்டு தவிர்த்துக்கோங்க. நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் போய் விசாரிங்க. அதேமாரி கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் போகக்கூடிய நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள், முதல் விஷயம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்கள், நல்லது பண்ணுங்கள், யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள், நல்ல காரியத்துக்கு போங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போய் விசாரிச்சுட்டு வாங்க. அதை பற்றி தப்பு இல்லை. இதுதான் நம்ம மாலை போட்டுக்கிட்டு நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள். நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போது தைப்பூசம் வரப்போகுது இல்லையா? ஸோ கண்டிப்பாக என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, நம்ம என்ன வேண்டுதல் பண்ணாலும் இந்த தைப்பூசத்தில் முருகர் நமக்கு நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார். நம்மளோட தைப்பூச வேண்டுதல் கண்டிப்பாக 100% நமக்கு நல்லதே தான் நடக்கும், நல்லதை தான் செய்வார். உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கோங்க. மாலை போட முடியாதவங்க பிரச்சனை இல்லை, நீங்கள் மாலையே போடலைனாலும் நீங்கள் நார்மலாக நம்ம விரதம், இப்போ சஷ்டி விரதம்லாம் இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வீட்டில் மாலை அணியாமல் நம்ம விரதம் இருந்து முருகருக்கு நம்ம வேண்டுதலை வச்சு நீங்கள் இப்போ மாலை போட்டுட்டு செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம மாலை போடாமலே வீட்டில் செஞ்சுக்கிட்டு காலையில் மாலையில் பூஜை பண்ணுறது, அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வர்றது. அதுக்கப்புறம் இப்போ தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா, இடையில நீங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி மட்டும் கும்பிடாமல் உங்களோட விரதத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. 48 நாள் முழுமையாக விரதம் இருங்க. இல்லை 21 நாள் விரதம் இருங்க. பீரியட்ஸ் கணக்கு இல்லை. யாருக்கு கணக்கு இல்லைன்னா மாலை போடாதவங்களுக்கு தான் கணக்கு இல்லை, மாலை போட்டவங்களுக்கு கணக்கு. ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.